ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் பற்றி ஒரு சிலரை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. எப்படி இருப்பாங்க அப்படின்றது மத்தேயு 5:9 சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படும். நான் தேவனுடைய புத்திரர், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் மாதிரியே தெரியும், ஆனால் சமாதானத்தை கொடுக்கிறவர்கள் இல்லைங்க. ஏவாளும் ஆதாமும் ஒரு நல்ல சமாதானத்தோடு இருந்தாங்க. ஆனால் எப்போ ஏவாள்கிட்ட சர்ப்பம் வந்து பேசுச்சோ அப்பொழுது அவளோட சமாதானம் கெட்டு போயிருச்சு. சமாதானம் கெட்டு போனவங்க அடுத்ததான் என்ன செய்வாங்கன்னா, யார் சமாதானத்தோட இருக்கிறாங்களோ அவங்களோட சமாதானத்தையும் போய் கெடுப்பாங்க. இன்றைக்கு நல்ல சமாதானத்தோட இருந்த இந்த குறிப்பிட்ட நபர் என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம், அவங்க ஒரு சில காரியத்தை என் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் நான் சமாதானம் இல்லாம ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படிப்பட்ட நபரை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க விலக்கி வைங்க. அப்படிப்பட்ட நபராக ஒருவேளை நீங்க இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கே குணாதிசயத்தை மாத்துங்க. நாம் சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, ஒருத்தவங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக, உருவாக்குகிறவர்களாக தான் நாம் இருக்கணும். ஏன்னா இயேசு சமாதானத்தை தருகிறவராக தான் இருந்தாரு. இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட நபராக இருக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. God bless you.